அனைத்து ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட் அதில் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பிஸ்னஸ் மீனிங் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதை நான் உங்களுக்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் யூனிட் வைஸாக உங்களுக்கு தரப்போகிறேன். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம போக போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம 1.2 செகண்ட் ஹெட்டிங் இண்டஸ்ட்ரி ட்ரேடு அண்டு காமர்ஸ் அதில் ஒரு 50 கொஸ்டின் 101லேருந்து 150 வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதில் இண்டஸ்ட்ரி ட்ரேடு அண்டு காமர்ஸில் மிச்சம் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்ஜெக்டிவ் டைப்பில். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 151வது கொஸ்டின். Which of the following best explains the economic significance of industry? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழில்துறையில் பொருளாதார முக்கியத்துவத்தை சிறப்பாக விளக்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க 4ல் தொழில்துறையில் பொருளாதார முக்கியத்துவத்தை சிறப்பாக விளக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ, இட் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பொருட்களோட உரிமையை மட்டும் மாற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, இட் கன்வெர்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ் அண்டு கான்ட்ரிபியூட்ஸ் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்கம் ஜென்ரேஷன். இது இயற்கை வளங்கள் இருக்குல்ல அது அல்லது மூலப்பொருட்களை ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றி அதை அது மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் கிடைக்கிறதுக்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி, இட் ஓன்லி ப்ரொவைட்ஸ் பேங்கிங் ஃபெசிலிட்டி. இது வங்கி சேவைகளை மட்டும்தான் வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, இட் ஓன்லி ப்ரொமோட்ஸ் ஃபாரின் ட்ரேடு. இது வெளிநாட்டு வர்த்தகத்தை மட்டும்தான் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, இட் கன்வெர்ட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு யூஸ்ஃபுல் குட்ஸ் அண்டு கான்ட்ரிபியூட்ஸ் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்டு இன்கம் ஜென்ரேஷன். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 152வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் பிலாங்ஸ் டு பிரைமரி இண்டஸ்ட்ரி? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே இருக்க 4ல் எது முதன்மை தொழில்துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்க 4ல் ஏதோ முதன்மை தொழில்துறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், எஃகு உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். பி, ஆட்டோமொபைல் அசம்பிளி, மோட்டார் வாகன இணைப்பு. சி, அக்ரிகல்ச்சரல், வேளாண்மையை சொல்கிறாங்க. டி, ரீட்டெயிலிங், சில்லறை விற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 4ல் ஏதோ ஒன்று முதன்மை தொழில்துறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை தான் முதன்மை தொழில்துறையை சேர்ந்தது. அடுத்து 153வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி தட் சேஞ்சஸ் தி ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூலப்பொருளோட வடிவத்தை மாற்றும் தொழிற்துறைக்கு எடுத்துக்காட்டியது. ஒரு மூலப்பொருளை ஒரு உருவமாக மாற்றக்கூடிய தொழிற்துறைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மைனிங். மைனிங்னா உங்களுக்கு தெரியும், சுரங்க தொழில். பி, ஃபிஷிங்னா மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்கிறது. சி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், ஜவுளி உற்பத்தியை சொல்கிறாங்க. டி, பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4ல் ஏதோ ஒரு பொருளை முழு வடிவத்தை கொடுக்கக்கூடிய தொழில்துறைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர். அதுதான் ஒரு துணியை
ஒரு ஜவுளி உற்பத்தி தான் வந்து இதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 154வது கொஸ்டின் அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரேடு cannot by itself eliminate every obstacle to distribution. Trade cannot by itself eliminate every obstacle to distribution. ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் சப்போர்ட் தி ஸ்மூத் கான்டக்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்த்தகம் மட்டும் வந்து விநியோகத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்க முடியாது. ஒரு வர்த்தகம் வந்து விநியோகம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய போக்குவரத்து, கிடங்கிடுதல், வங்கியியல், காப்பீடு மற்றும் விளம்பரம் ஆகியவை இது எல்லாமே வந்து வர்த்தகம் வந்து சீராக நடைபெறதுக்கு உதவக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 155வது கொஸ்டின் விச் எய்டு டு ட்ரேட் இஸ் பிரைமர்லி கன்சர்ன்டு வித் கம்யூனிகேட்டிங் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் டு பொட்டன்சியல் பையர்ஸ். சாத்தியமான வாங்குபவர்களுக்கு பொருள் பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறதுல முதன்மையாக ஈடுபடும் வர்த்தக உதவி வந்து எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை வந்து வாங்கக்கூடிய நபருக்கு அதை பற்றின முழு தகவலையுமே வந்து தெரிவிக்கிறதுல முதன்மையாக ஈடுபடக்கூடிய வர்த்தக உதவி வந்து கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங். பேங்கிங்னா நம்மளுக்கு தெரியும் வங்கிகள், அது வந்து நிதி உதவி மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். பி அட்வர்டைசிங். அட்வர்டைசிங்னா விளம்பரம். விளம்பரம் தான் வந்து இதுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரே இது வந்து விளம்பரம் தான். ஏன்னா பொருளை பற்றின முழு டீட்டெயிலுமே எது மூலமாக தான் வாங்குபவருக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலமாக தான் அதை பற்றின முழு ஒரு நாலேஜ் வந்து அந்த வாங்குபவருக்கு கிடைக்கும். சி வேர்ஹவுசிங். வேர்ஹவுசிங்னா நம்மளுக்கு தெரியும் கிடங்கிடுதல். அது வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கக்கூடிய இடத்த தான் கிடங்கிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் வந்து இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது காப்பீடு. நம்மளுக்கு தெரியும் ஒரு பொருளை வந்து நம்ம தயாரிச்சிட்டோம், அந்த பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ அல்லது இம்போர்ட் பண்ணும்போதோ அது மேலே வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு தீ விபத்தோ அல்லது திருட்டோ போயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அட்வர்டைசிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 156வது கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பினேஷன்ஸ் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் எய்ட்ஸ் டு ட்ரேடு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்த்தகத்துக்கு உதவக்கூடிய செயல்பாடுகளை வந்து சரியாக குறிப்பிடக்கூடிய சேர்க்கை வந்து எது கீழே இருக்க நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மைனிங், ஃபிஷிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். பி பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் வேர்ஹவுசிங். டி சி வந்து மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு எக்ஸ்ட்ராக்ஷன். டி ஃபார்மிங், மைனிங் அண்டு ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேங்கிங் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் அண்டு வேர்ஹவுசிங் இருக்கணும். இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆர்டர். அடுத்த கொஸ்டின் 157வது கொஸ்டின் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய கூற்றை வந்து நல்லா கவனிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வர்த்தகம் அப்படிங்கிறது பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றத்தை உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து காமர்ஸ் இஸ் ஒய்டர் தேன் ட்ரேடு. வணிகத்தோட பரப்பு வந்து வர்த்தகத்தை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 எய்ட்ஸ் டு ட்ரேடு ஃபெசிலிட்டேட் ட்ரேடு.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர்த்தகத்துக்கு உதவும் செயல்பாடுகள் வந்து வர்த்தகத்தை எளிதாக்குறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி சினானிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழிலும் வணிகமும் முற்றிலும் ஒரே பொருள் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழிலும் வர்த்தகமும் ஒரே பொருள் தான் வந்து அது ரெண்டுக்குமே இருக்குது, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3, 1, 2 and 3 only, B 1 and 4 only, C 2 and 4 only, D 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 only. அடுத்து 158வது கொஸ்டின். A manufacturer sells goods directly to final consumers without using wholesalers or retailers. What type of trade is this? அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளர் வந்து மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் இருக்காங்கல்ல, ஹோல்சேலர் அல்லது ரீட்டைலர், இவங்களை வந்து பயன்படுத்தாமல் அவங்களோட நுகர்வோர் இறுதி நுகர்வோருக்கு பொருட்களை நேரடியாக விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகை வர்த்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹோல்சேல் ட்ரேடு. ஹோல்சேல் ட்ரேடுனா மொத்த வர்த்தகம். பி ரீட்டைல் ட்ரேடு சில்லறை வர்த்தகம். சி என்டர்போர்ட் ட்ரேடு இடைநிலை வர்த்தகம். டி இம்போர்ட் ட்ரேடு இறக்குமதி வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ரீட்டைல் ஸ்டோர். ரீட்டைல் ட்ரேடு சில்லறை வர்த்தகம். அதாவது ஒரு உற்பத்தியாளர் வந்து மொத்த வியாபாரியவோ அல்லது சில்லறை விற்பனையாளர்களவோ வந்து பயன்படுத்தாமல் அவங்களோட இறுதி நுகர்வோருக்கு பொருளை வந்து நேரடியாக விற்பனை செய்கிறாரு. இது வந்து எந்த வகை விற்பனை எந்த வகை வர்த்தகம் அப்படின்னு கேட்டால் ரீட்டைல் ட்ரேடு. அடுத்து 159வது கொஸ்டின். விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்டிங்கிஷ் ஹோல்சேல் ட்ரேட் ஃப்ரம் ரீட்டைல் ட்ரேட் மோஸ்ட் டைரக்ட்லி? மொத்த வர்த்தகத்தையும் சில்லறை வர்த்தகத்தையும் நேரடியாக வேறுபடுத்தும் முக்கிய அம்சம் வந்து கீழே இருக்கிறதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹோல்சேல் ட்ரேட் ஜென்ரலி டீல்ஸ் இன் லார்ஜர் குவான்டிட்டிஸ். ஹோல்சேல் ட்ரேடை பொறுத்தளவு என்னன்னா மொத்த வர்த்தகத்தை பொறுத்தளவு பெரிய அளவிலான பொருட்களை வந்து கையாளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு யூஸ்வலி சப்ளைஸ் ரீட்டைலர்ஸ் ஆர் அதர் பிஸ்னஸ் யூசர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீட்டைலர் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி விற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து ஹோல்சேல் ட்ரேட் ஆல்வேஸ் செல்ஸ் ஒன்லி டு ஃபைனல் கன்சியூமர்ஸ். ஹோல்சேல் அப்படிங்கிற ஹோல்சேல் மொத்த வர்த்தகர் வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்களை நேரடியாக வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி நுகர்வோருக்கு மட்டும்தான் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சி ரீட்டைல் ட்ரேட் நெவர் இன்வால்வ்ஸ் ஃபைனல் கன்சியூமர்ஸ். சில்லறை வர்த்தகத்தில் வந்து அப்படி இறுதி நுகர்வோர் இருக்காங்களா அவங்கள வந்து ஒருபோதும் வந்து ஈடுபடுவதில்லை. சில்லறை வர்த்தகத்தில் கன்சியூமர் வந்து டைரெக்டாக வந்து ஈடுபடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் ட்ரேட் ஹவ் நோ டிஃப்ரென்ஸ். மொத்தம் மற்றும் சில்லறை வர்த்தகங்களுக்கு எந்தவித வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹோல்சேல் ட்ரேட் ஜென்ரலி டீல்ஸ் இன் லார்ஜர் குவான்டிட்டிஸ் அண்டு யூஸ்வலி சப்ளையர்ஸ் ரீட்டைலர்ஸ் ஆர் அதர் பிஸ்னஸ் யூசர்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின். அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. 160வது கொஸ்டின். அசர்டைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட் டஸ் நாட் நெசசரிலி மீன் ட்ரேடு வித்தின் எ சிங்கிள் சிட்டி. என்னன்னா உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரே நகரத்துக்குள்ளே நடைபெறக்கூடிய வர்த்தகம் மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட் மே அக்கர் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் வித்தின் தி சேம் கண்ட்ரி. அதாவது ஒரே நாட்டுக்குள்ளே உள்ள வெவ்வேறு பகுதிகள் இருக்குல்ல அதில் அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையில வந்து உள்நாட்டு வர்த்தகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ.
கூற்று வந்து தவறு ஆனால் காரணம் வந்து சரி. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் மற்றும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று வந்து சரி ஆனால் காரணம் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 161வது கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1ல் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேர்ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் டைம் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் அது கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. பேங்க் வந்து எப்பயுமே வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது. அப்போ பேங்கிங்க்கு வந்து 2வது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் ஒரு பாதுகாப்பு. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பொருளுக்கான பாதுகாப்பு குறிக்கும். அப்போ அதுக்கு வந்து 3வது ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டானதாக இருக்கும். வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது டைம் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பிளேஸ் யூட்டிலிட்டி. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். 2, 3, 1, 4 அந்த ஆர்டர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 162வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ரோல் ஆஃப் பேங்கிங் இன் காமர்ஸ். அதாவது வணிகத்தில் வந்து வங்கிகளோட பங்கை வந்து சிறப்பாக விளக்குறது எது? வணிகத்தில் வங்கியோட பங்கை வந்து சிறப்பாக விளக்கக்கூடியது வந்து கீழே இருக்கிறதுல 4ல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். இது வந்து மூலப்பொருட்களை வந்து முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றக்கூடியது. அதாவது ஒரு ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபெசிலிட்டேட்ஸ் பேமெண்ட்ஸ் அண்டு சப்போர்ட்ஸ் கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ். இது வந்து நிதி சேவைகளை வழங்குறது மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனைகளை எளிதாக்கி கடன் தேவைகளை வந்து அது ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிதி சேவைகளை மட்டும் வழங்காமல் அதோட பண பரிவர்த்தனைகளை எளிதாக நடக்கிற மாதிரி பண்ணிட்டு அது மூலமாக அந்த கடன் தேவைகளை வந்து ஆதரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து இட் ஸ்டோர்ஸ் குட் ஃபிசிக்கலி. இது வந்து பொருட்களை பௌதிகமாக சேமிக்க வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து இட் டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர். இது வந்து உற்பத்தியாளர்கிட்ட நுகர்வோருக்கு பொருட்களை எடுத்து செல்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபெசிலிட்டேட்ஸ் பேமெண்ட்ஸ் அண்டு சப்போர்ட்ஸ் கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 163வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிச்சுவேஷன் மோஸ்ட் கிளியர்லி demonstrates the role of insurance as an aid to trade. அதாவது வர்த்தகத்துக்கு வந்து காப்பீடு வந்து உதவியாக இருக்கிறதுக்கான பங்கை வந்து மிக தெளிவாக காட்டக்கூடிய சூழ்நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தகத்துக்கு காப்பீட்டோட பங்கு வந்து காப்பீடு வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தெளிவாக காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கம்பெனி ஸ்டோர்ஸ் குட்ஸ் இன் எ வேர்ஹவுஸ். ஒரு நிறுவனம் இருக்குல்ல அது வந்து அதில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை கிடங்குல வந்து சேமிக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பி எ கம்பெனி ரிசீவ்ஸ் காம்பன்சேஷன் அக்கார்டிங் டு அன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப்டர் எ கவர்டு லாஸ். காப்பீட்டு ஒப்பந்தத்தில் கூறியிருக்கிறதுபடி பாதுகாக்கப்பட்ட இழப்பு ஏற்பட்ட பின்னர் தான் அந்த நிறுவனம் வந்து இழப்பீடை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி எ ரீட்டைலர் டிரான்ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ் டு கஸ்டமர்ஸ். ஒரு சில்லறை விற்பனையாளர் வந்து
வாடிக்கையாளர்கிட்ட பொருட்களை எடுத்து செல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து எ ஃபர்ம் அட்வர்டைஸ் இஸ் நியூ ப்ராடக்ட். ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட புதிய பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. எ கம்பெனி ரிசீவ்ஸ் காம்பன்சேஷன் அக்கார்டிங் டு அன் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப்டர் எ கவர்டு லாஸ். ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து காப்பீடு பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்துப்படி அந்த பொருள் வந்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் தான் அந்த நிறுவனம் வந்து இழப்பை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 164வது கொஸ்டின். விச் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பிரைமர்லி ரிமூவ்ஸ் த ஹிண்டரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். இடர் அப்படிங்கிற தடையை வந்து முதல்ல வந்து வணிக செயல்பாடில் நீக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடர் அப்படிங்கிற தடையை வந்து முதல்ல வணிக செயல்பாடில் நீக்கக்கூடிய இது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ்னால் காப்பீடுன்னு தெரியும். பி அட்வர்டைசிங் விளம்பரம். சி வேர்ஹவுசிங் கிடங்கிடுதல். டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்சூரன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 165வது கொஸ்டின். விச் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பிரைமர்லி ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப் டைம். காலம் அப்படிங்கிற தடையை வந்து முதல்ல வணிக செயல்பாட்டிலிருந்து நீக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங். பி வேர்ஹவுசிங். சி இன்சூரன்ஸ். டி அட்வர்டைசிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வேர்ஹவுசிங் தான் காலம் அப்படிங்கிற தடையை வந்து நீக்கக்கூடியது. அடுத்து 166வது கொஸ்டின். விச் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பிரைமர்லி ரிமூவ்ஸ் தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். இடம் அப்படிங்கிற தடையை வந்து முதல்ல வந்து வணிக செயல்பாடிலிருந்து நீக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட். பி இன்சூரன்ஸ். சி பேங்கிங். டி அட்வர்டைசிங். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 167வது கொஸ்டின். அசர்டைன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து அட்வர்டைசிங் கேன் இன்சூரன்ஸ் தி அவேர்னஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அபவுட் எ ப்ராடக்ட். அதாவது விளம்பரம் அப்படிங்கிறது ஒரு பொருளை பற்றி நுகர்வோர்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து அட்வர்டைசிங் கம்யூனிகேட்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஃபியூச்சர் ஆர் யூஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். பொருட்களோட இழப்பு அம்சங்களா அல்லது அதோட பயன்பாடுகளை பற்றியோ வந்து விரிவான விளக்கத்தை வந்து விளம்பரம் வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 168வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ டைரக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேடு. கீழே இருக்க நாளில் எது வந்து வர்த்தகத்தோட நேரடி செயல்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து பரிமாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ். கனிமங்களை வந்து பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ப்ரீடிங் லைவ் ஸ்டாக். கால்நடைகளை வந்து இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது. டி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இயந்திரங்களை உற்பத்தி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பொருட்கள் மற்றும் சேவைகளோட பரிமாற்றம் தான் ஒரு வர்த்தகத்தில் வந்து நேரடி செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 169வது கொஸ்டின். A business imports the electronic components and sells them in the domestic market from the perspective of foreign trade. This is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் வந்து மின்னணு உதிரி பாகங்களை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இறக்குமதி செஞ்சு அதை உள்நாட்டு சந்தையில் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மின்னணு நிறுவனம்
உதிரி பாகங்களை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இறக்குமதி செஞ்சு அதை வந்து உள்நாட்டு சந்தையில் வந்து விற்பனை செய்கிறாங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தின் பார்வையில் வந்து இது வந்து எந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட், பி இம்போர்ட், சி என்டர்போர்ட், டி இன்டர்னல் ஹோல்சேல் ஒன்லி. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இம்போர்ட் பண்ணி தான் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து 170வது கொஸ்டின். எ கண்ட்ரி இம்போர்ட்ஸ் குரூட் ஆயில். இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு நாடு வந்து கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்கிறாங்க. ப்ராசஸ் இட் அண்டு எக்ஸ்போர்ட்ஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அந்த இறக்குமதி செஞ்ச கச்சா எண்ணெயை வந்து பெட்ரோலியமாக ஆக்குறாங்க, பெட்ரோலியமாக மாற்றுறாங்க. மாற்றி அதை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட். சரியான கூற்று வந்து எது கீழே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் இஸ் நெசசரிலி பியூர் என்டர்போர்ட் ட்ரேட் பிகாஸ் தி இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் இஸ் ரீஎக்ஸ்போர்ட்டட் இன் ப்ராசஸ்டு ஃப்ரம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருளை வந்து பதப்படுத்தப்பட்ட வடிவில், அதாவது இறக்குமதி செய்கிறாங்க ஒரு பொருளை, அதை இறக்குமதி செஞ்ச பொருளை மீண்டும் அதை வந்து ஒரு வேறு பொருளாக வந்து மாற்றுறாங்க. மாற்றி அதை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இடைநிலை வர்த்தகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி தி ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வித் டொமஸ்டிக் ப்ராசஸிங் ஆடிங் வேல்யூ. இந்த செயல்பாட்டை பொறுத்தளவு இறக்குமதியும் ஏற்றுமதியும் உள்ளதோட உள்நாட்டு பதப்படுத்துதலோட மதிப்பு வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இட் இஸ் பியூர்லி இன்டர்னல் ட்ரேடு. இது வந்து முற்றிலும் வந்து உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. டி இட் இஸ் ஒன்லி ரீட்டைல் ட்ரேடு. இது வந்து சில்லறை வர்த்தகம் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 171வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காமர்ஸ். வணிகத்தோட பண்புகள் வந்து கீழே இருக்கிறதுல எதெல்லாம் வந்து வணிகத்தோட பண்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இட் ஃபெசிலிட்டேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து பரிமாற்றத்தை எளிதாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து இட் இன்க்ளூட்ஸ் ட்ரேடு. இதில் வந்து வர்த்தகமும் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது இட் இன்க்ளூட்ஸ் எய்ட்ஸ் டு ட்ரேடு. இது வந்து வர்த்தகத்துக்கு உதவுற செயல்பாடு வந்து இதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து இட் இஸ் லிமிட்டட் டு மேனுஃபேக்சரிங். இது வந்து உற்பத்திக்கு மட்டும்தான் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1 and 4 ஒன்லி, பி 2 and 4 ஒன்லி, சி 1, 2 and 3 ஒன்லி, டி 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி. அடுத்து 172வது கொஸ்டின். A manufacturer produce goods continuously. ஒரு உற்பத்தியாளர் வந்து தொடர்ந்து பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாரு. பட் கஸ்டமர்ஸ் டிமாண்ட் தம் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். ஆனால் வாடிக்கையாளர் வந்து ஒவ்வொரு காலத்துலேயுமே வந்து அவற்றை வந்து கோருகிறார், அவற்றை வந்து விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தி மேனுஃபேக்சரர் மெயின்டைன்ஸ் வேர்ஹவுசஸ் அண்ட் ரீட்டைல்ஸ் கூட்ஸ் அக்கார்டிங் டு மார்க்கெட் டிமாண்ட். உற்பத்தியாளர் வந்து அவருக்கு தேவையான கிடங்கு இருக்குல்ல, வேர்ஹவுசிங், அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு சந்தையோட தேவைக்கேற்ப வந்து பொருட்களை வந்து வெளியிடுகிறார். சந்தையில் வந்து அந்த பொருளோட தேவை எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பொருளை வந்து சேமித்து வச்சுட்டு தேவைக்கேற்ப பொருளை வந்து வெளியிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் கான்செப்ட் இஸ் மோஸ்ட் ரெலவெண்ட். எந்த கருத்து வந்து இங்கு மிகவும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளேஸ் யூட்டிலிட்டி, பி டைம் யூட்டிலிட்டி, சி பொசஷன் யூட்டிலிட்டி, டி ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி டைம் யூட்டிலிட்டி. கரெக்டான நேரத்தில் அதை பயன்படுத்துறதுனால இது வந்து டைம் யூட்டிலிட்டியை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்து 173வது கொஸ்டின். Which of the following represents a combination of industry and trade? கீழே இருக்கிறதுல எது வந்து தொழில் வர்த்தகமும் இணைந்த செயல்பாட்டை காட்டுது, எது வந்து தொழில் மற்றும் வர்த்தகம் இது ரெண்டையுமே இணைத்து செயல்பாட்டை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எ ஃபேக்ட்ரி ப்ரொடியூசிங் ஷூஸ் அண்டு
செல்லிங் them டு டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு தொழிற்சாலையில் வந்து காலணிகளை உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் விநியோகஸ்தர்களுக்கு விற்பனையும் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எ பேங்க் கிராண்டிங் எ லோன், ஒரு வங்கி வந்து தேவையான கடனை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, ஆன் இன்சூரன்ஸ் கம்பெனி கவரிங் எ வேர்ஹவுஸ், ஒரு காப்பீட்டு நிறுவனம் வந்து அவங்களோட கிடங்குக்கு காப்பீடு வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, டி, எ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கேரியிங் குட்ஸ், ஒரு போக்குவரத்து நிறுவனம் பொருட்களை எடுத்து செல்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எ ஃபேக்ட்ரி ப்ரொடியூசிங் ஷூஸ் அண்ட் செல்லிங் தம் டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 174வது கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, காமர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் பையிங் அண்ட் செல்லிங், ப்ரொடக்ஷன், ட்ரேடு அண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேடு, ரிமூவல் ஆஃப் பிளேஸ் ஹிண்டரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எதோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனோட சேர்ந்தது தான் இண்டஸ்ட்ரி. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து செகண்டு ப்ரொடக்ஷன், செகண்ட் வந்து ட்ரேடு கொடுத்துருக்காங்க. ட்ரேடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் அண்டு செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடியது தான் ட்ரேடு. அப்போ ஃபஸ்ட்டு இது. தேர்டு வந்து காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. காமர்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடு அண்டு எய்டு டு ட்ரேடு தான். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் பிளேஸ் ஹிண்டரன்ஸ். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 3, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 175வது கொஸ்டின், எ ப்ரொடியூசர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு உற்பத்தியாளர் வந்து உற்பத்தியை வந்து முடிச்சதுக்கப்புறம் பட் தி குட்ஸ் ரிமைன் அன்சோல்டு பிகாஸ் தே ஆர் லொக்கேட்டடு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொருட்கள் வந்து நுகர்வோர்கிட்ட இருந்து தொலைவில் வந்து இருக்குது, அந்த பொருள் வந்து நுகர்வோரை விட அதிகமான டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் கன்சியூமர்ஸ் டிமாண்ட் அக்கர்ஸ் லேட்டர். ஆனால் அந்த பொருளுக்கான தேவை வந்து பின்னர் ஏற்படுவது நுகர்வோருக்கு தகவல் இல்லாதது. டிமாண்ட் அக்கர்ஸ் லேட்டர், கன்சியூமர்ஸ் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கன்சியூமர்ஸ்க்கு போதுமான தகவலும் வந்து கிடைக்கல. அண்ட் தி ப்ரொடியூசர் ஃபேஸஸ் ஃபினான்சியல் அண்டு ரிஸ்க் ரிலேட்டட் டிஃபிகல்ட்டிஸ். அவருக்கு வந்து நுகர்வோருக்கு தகவல் இல்லாததுனால அங்கே வந்து நிதி மற்றும் இடர் தொடர்பான சிரமங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொருட்கள் விற்காததுனால அவருக்கு வந்து நிதி மற்றும் இடர் தொடர்பான சிரமங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, விச் காம்பினேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வுட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ்லி அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம். இந்த சிக்கலை வந்து மிக விரிவாக தீர்க்கக்கூடிய செயல்பாடுகளோட சேர்க்கை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மைனிங்னா தெரியும், சுரங்கம், மேனுஃபேக்சரிங் உற்பத்தி அண்டு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், அட்வர்டைசிங், பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து, வேர்ஹவுசிங் கிடங்கிடுதல், அட்வர்டைசிங் விளம்பரம், பேங்கிங் நிதி வங்கியியல் அண்டு இன்சூரன்ஸ் காப்பீடு. சி எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ரீடிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். சி வந்து ரீட்டைலிங் அலோன். அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், வேர்ஹவுசிங் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேணும். நுகர்வோருக்கு வந்து அந்த பொருளோட நாலேஜ் வந்து தேவை அப்படின்னும் போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வேணும். அதே சமயத்தில் நிதி சம்மந்தமாக வந்து பேங்கிங் வந்து வேணும். அதே மாதிரி அந்த பொருளை வந்து காப்பீடும் பண்ணணும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 176வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் காமர்ஸ் இஸ் கன்சிடர்டு வைடர் தேன் ட்ரேடு. வர்த்தகத்தை விட வணிகம் வந்து ஏன் விரிவாக இருக்குது அப்படிங்கிறத சிறப்பாக விளக்குறது எது? வர்த்தகத்தை விட வணிகம் வந்து ஏன் வந்து விரிவாக இருக்குது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக விளக்குறது கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒன்லி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ்.
வணிகத்தில் வந்து உற்பத்தி செயல்பாடுகள் மட்டும் வந்து அடங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பி காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் அலாங் வித் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் எக்ஸ்சேஞ்ச் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். வணிகத்தில் வாங்குறது மற்றும் விற்பனையோடு சேர்த்து பரிமாற்றம் மற்றும் விநியோகமும் எளிதாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இதில் வந்து அடங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி ட்ரேடு இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். வர்த்தகம் அப்படிங்கிறது அனைத்து வகையான உற்பத்தியையுமே வந்து அடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி காமர்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் ட்ரேடு கம்ப்ளீட்லி. வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தை முற்றிலும் விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. காமர்ஸ் இன்க்ளூட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் அலாங் வித் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 177வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி கிளாசிஃபைடு ஆஸ் எ செகண்டரி இண்டஸ்ட்ரி. கீழே இருக்க இதில் வந்து எது வந்து இரண்டாம் நிலை தொழிலாக வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது முதல்நிலை தொழில். பி மைனிங் அப்படிங்கிறது சுரங்கம். சி மேனுஃபேக்சரிங் உற்பத்தி தொழில். டி ஃபிஷிங் மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மேனுஃபேக்சரிங் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 178வது கொஸ்டின். எ கம்பெனி கன்வெர்ட்ஸ் அயன் ஆர் இன்டு ஸ்டீல். ஒரு நிறுவனம் வந்து இரும்பு தாதுவை வந்து எக்காக வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்டிவிட்டி இஸ் பிரைமரிலி ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப். இந்த செயல்பாடு முதன்மையாக எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா பிரித்தெடுக்கக்கூடிய தொழில். பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி உற்பத்தி தொழில். சி ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஜெனட்டிக் அப்படின்னா இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறது, அதுதான் வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி மரபியல் தொழில். டி ட்ரேடு வர்த்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான். ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக மாற்றக்கூடியது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 179வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கிரியேட்ஸ் யூட்டிலிட்டி மெயின்லி பை சேஞ்சிங் தி ஃபார்ம் ஆஃப் எ கமாடிட்டி. ஒரு பொருளோட வடிவத்தை வந்து மாற்றுவதன் மூலம் முதன்மையான பயன்பாட்டை வந்து உருவாக்கக்கூடிய செயல்பாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்னா தெரியும், ஒரு பொருளோட வடிவத்தை வந்து இன்னொரு பொருளாக மாற்றக்கூடியது வந்து மேனுஃபேக்சரிங்கில் வரும். பி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பயன்படக்கூடியது. வேர்ஹவுசிங் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கப்பட்ட பொருளை வந்து ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. டி அட்வர்டைசிங் விளம்பரப்படுத்துறது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 180வது கொஸ்டின். அசர்டைன் அண்டு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா transportation facilities the movement of goods from one geographical location to another. போக்குவரத்து அப்படிங்கிறது பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கூற்றுல வந்து சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் அண்டு கன்சம்ஷன் ஆர் ஆஃபன் ஜியோகிராஃபிக்கலி செப்பரேட்டட். அதாவது பொருட்களை வந்து நுகரக்கூடிய பெரும்பாலும் வெவ்வேறு புவியியல் இடங்களில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு மற்றும் ஆனால் காரணம் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 181வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வுட் பி கன்சிடர்டு ஏ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ராதர் தென்
ஆன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. கீழே இருக்கிறதுல எது வந்து தொழில்துறை செயல்பாட்டை காட்டிலும் வணிக செயல்பாடாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிறதுல ஏதோ ஒன்று வந்து தொழில்துறை செயல்பாட்டை காட்டிலும் வணிகத்தோட செயல்பாடு அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடியது கீழே இருக்க நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், குளிர்சாதன பெட்டிகளை வந்து உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி எக்ஸ்ட்ராக்டிங் பெட்ரோலியத்தை பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி செல்லிங் மேனுஃபேக்சர்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் த்ரூ ரீட்டைலர்ஸ், உற்பத்தி செய்யப்பட்ட குளிர்சாதன பெட்டியை வந்து சில்லறை விற்பனையாளருக்கு விற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விற்பனை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி கல்டிவேட்டிங் காட்டன், பருத்தி வந்து பயிரிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி செல்லிங் மேனுஃபேக்சர்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் த்ரூ ரீட்டைலர்ஸ், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 182வது கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு. கீழே இருக்கிறதுல எது வந்து வர்த்தகத்தோட ஒரு வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தகத்தோட ஒரு வடிவம் வந்து கீழே இருக்க நாளில் எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இம்போர்ட் ட்ரேடு அப்படிங்கிறது வர்த்தகத்தோட ஒரு வகையான ட்ரேடு. பி எக்ஸ்போர்ட் ட்ரேடு அப்படிங்கிறது வர்த்தகத்தோட ஒன் ஆஃப் த ட்ரேடு தான். சி என்டர்போர்ட் ட்ரேடு, அதுவும் வந்து வர்த்தகத்தோட ஒன் ஆஃப் த ட்ரேடு தான். டி இன்சூரன்ஸ், காப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி இன்சூரன்ஸ், காப்பீடு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 183வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழே இருக்கக்கூடிய கூற்றுகளை வந்து கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் ட்ரேடு மேபி ஹோல்சேல் ஆர் ரீட்டைல். உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் அக்ராஸ் நேஷனல் பவுண்ட்ரிஸ். வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது தேசிய எல்லைகளை கடந்து நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது இம்போர்ட் இஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. இறக்குமதி அப்படிங்கிறது வேறொரு நாட்டில் இருந்து வாங்கக்கூடியது தான் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது எக்ஸ்போர்ட் இஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ஏற்றுமதி அப்படிங்கிறது வேறொரு நாட்டில் இருந்து வாங்குறது தான் ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏ 1 and 4 ஒன்லி, பி 1, 2 and 3 ஒன்லி, சி 2 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 and 3 ஒன்லி. அடுத்து 184வது கொஸ்டின், எ ட்ரேடர் பைஸ் குட்ஸ் இன் பல்க் and sells them in smaller quantities to retailers. Which function is being performed? ஒரு வர்த்தக பொருட்களை வந்து மொத்தமாக வாங்கி அதை வந்து சில்லறை விற்பனையாளர்களுக்கு சிறிய அளவில் வந்து விற்பனை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எந்த செயல்பாட்டை வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஹோல்சேல் ட்ரேடு, பி ரீட்டைல் ட்ரேடு, சி இம்போர்ட் ட்ரேடு, டி எக்ஸ்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹோல்சேல் ட்ரேடு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 185வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடு. கீழே இருக்கக்கூடிய நாளில் எது வந்து சில்லறை வர்த்தகத்தை சில்லறை வர்த்தகத்துக்கு மிகச்சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரர் செல்லிங் 5000 யூனிட்ஸ் டு எ ஹோல்சேலர். ஒரு உற்பத்தியாளர் வந்து 5000 அலகுகளை வந்து 5000 யூனிட்டை வந்து மொத்த விற்பனையாளருக்கு விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பி எ ஹோல்சேலர் செல்லிங் 1000 யூனிட்ஸ் டு எ டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு மொத்த விற்பனையாளர் 1000 யூனிட்டை வந்து விநியோகஸ்தருக்கு விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி எஸ் ஷாப்கீப்பர் செல்லிங் எ சிங்கிள் யூனிட் டு எ ஃபைனல் கன்சியூமர். ஒரு கடைக்காரர் வந்து ஒரு தனிப்பட்ட யூனிட்டை வந்து அவரோட நுகர்வோருக்கு விற்பனை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி எ கண்ட்ரி செல்லிங் குட்ஸ் அப்ராட். ஒரு நாடு வெளிநாட்டிற்கு பொருட்களை விற்பனை செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எ ஷாப்கீப்பர் செல்லிங் எ சிங்கிள் யூனிட் டு எ ஃபைனல் கன்சியூமர், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 186வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
warehousing facilities, continuous availability of goods. கிடங்கிடுதல் மூலமாக வந்து பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வழி எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் goods can be stored and released when required by the market. பொருட்களை வந்து சேமிக்கிறது மூலமாக சந்தைக்கு தேவைப்படும் போது வந்து பொருட்களை வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று வந்து தவறு ஆனால் காரணம் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி both A and R are true but R is not the correct explanation of A. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி both A and R are true and R is the correct explanation of A. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி A is true but R is false. கூற்று வந்து சரி ஆனால் காரணம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 187வது கொஸ்டின். Which aid to trade is particularly important when goods are perishable and seasonal. அழுகக்கூடிய பொருள் இருக்குல்ல அதை வந்து பருவகால பொருட்களை வந்து குறிப்பாக பருவகால பொருட்களுக்கு குறிப்பாக முக்கியமான வர்த்தக உதவி வந்து கீழே இருக்கிறதுல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அழுகக்கூடிய பொருளோ அல்லது பருவகால பொருட்களுக்கோ உதவக்கூடிய முக்கியமான வர்த்தக உதவி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங் அண்ட் suitable storage facilities, B banking alone, C advertising alone, D insurance alone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேர்ஹவுசிங் அண்டு சூட்டபிள் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 188வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி ரோல் ஆஃப் அட்வர்டைசிங் இன் காமர்ஸ். வணிகத்தில் வந்து விளம்பரத்தோட பங்கு வந்து சிறப்பாக மிக அதிகமாக இருக்கா அப்படின்னு குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இட் பிசிக்கலி மூவ்ஸ் குட்ஸ். இது வந்து பொருட்களை உடல் ரீதியாக வந்து நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பி இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் டு தி மார்க்கெட். இது வந்து பொருட்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது வந்து சந்தைக்கு வந்து பொருட்களை பற்றிய தகவலை வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி இட் ப்ரொவைட்ஸ் இன்சூரன்ஸ் அகைன்ஸ்ட் லாஸ். இது வந்து இழப்புக்கு எதிரான காப்பீட்டை வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டி இட் ஸ்டோர்ஸ் குட்ஸ் அன்டில் டிமாண்ட் அரைசஸ். இது வந்து தேவை ஏற்படும் வர பொருட்களை வந்து சேமிக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அண்டு கம்யூனிகேட்ஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் டு தி மார்க்கெட். மார்க்கெட்டில் வந்து அந்த பொருளுக்கான விழிப்புணர்வு வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துறதுனால சந்தைக்கு வந்து மிக அதிகமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 189வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2வோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் ஹோல்சேலு, ரீட்டைலு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் சேல் டு ஃபைனல் கன்சியூமர், பர்ச்சேஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் டீலிங் வித் குட்ஸ், சேல் டு அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஹோல்சேல் அப்படின்னா என்னென்னா லார்ஜ் ஸ்கேல் டூரிங் வித் குட்ஸ். ஹோல்சேல் அப்படின்னா நிறையா பொருட்கள் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஹோல்சேலில் சேரும். அப்போ மூணாவது தான் இதுக்கு வந்து கரெக்டு. லார்ஜ் ஸ்கேல் டீலிங் வித் குட்ஸ் அப்படிங்கிறது. ரீட்டைல் அப்படிங்கிறது சேல் டு ஃபைனல் கன்சூமர். ரீட்டெய்லர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஹோல்சேலர்கிட்டருந்து பொருட்களை வாங்கி அவர் வந்து நுகர்வோருக்கு ஒரு யூனிட்டாக சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து ரீட்டெய்லர். அப்போ ஃபஸ்ட்டு இதுதான் சேல் டு ஃபைனல் கன்சூமர். தேர்டு இம்போர்ட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிகிட்ட இருந்து நம்ம பொருட்களை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து இம்போர்ட். எக்ஸ்போர்ட் அப்படின்னா சேல் டு அனதர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் இருந்து பொருட்களை வேறொரு நாட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்போர்ட். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 190வது கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அக்யூரேட் ரெக்கார்டிங் காமர்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன்.
வணிகம் மற்றும் உற்பத்தி தொடர்பாக மிகச் சரியான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காமர்ஸ் ரீப்ளேஸ் ப்ரொடக்ஷன் என்டையர்லி. வணிகம் அப்படிங்கிறது உற்பத்தியை முற்றிலும் மாற்றி விடுகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி காமர்ஸ் ஹெல்ப்ஸ் மூவ்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தி அவுட்புட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு யூசர்ஸ் அண்டு கன்சியூமர்ஸ். உற்பத்தியோட விளைபொருட்களை வந்து பயனாளரோ அல்லது நுகர்வோருக்கோ வந்து கொண்டு செல்றது மட்டும் இல்லாமல் பரிமாற்ற வணிகம் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி ப்ரொடக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் ரீட்டைல் ட்ரேடு. உற்பத்தி அப்படிங்கிறது சில்லறை வர்த்தகத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. டி காமர்ஸ் இஸ் லிமிட்டட் டு எக்ஸ்ட்ராக்ஷன். வணிகம் அப்படிங்கிறது பிரித்தெடுத்தலுக்கு மட்டும்தான் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி காமர்ஸ் ஹெல்ப்ஸ் மூவ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் தி அவுட்புட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு யூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 191வது கொஸ்டின். A company produce goods at a low cost but cannot successfully sell them because consumers are unaware of the product and the goods cannot be delivered efficiently. ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட குறைந்த செலவில் பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஆக நுகர்வோருக்கு அந்த பொருளை பற்றி தெரியாததால் பொருட்களை வந்து அவங்களால வழங்க முடியாத நிலைமை வந்து ஏற்படுது. அதை வந்து வெற்றிகரமாக விற்க முடியலை. அதனால அவங்களால வந்து அந்த பொருளை வந்து விற்க முடியலை. அதுக்கான சரியான முடிவு வந்து அந்த டயத்தில் எந்த மாதிரி முடிவு வந்து அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி அலோன் guarantees business success. B advertising and transportation and unnecessary after production. C commerce is essential for overcoming distribution and information barriers. D industry and commerce are identical அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காமர்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார் ஓவர்கம்மிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பேரியர்ஸ். அதாவது விநியோகம் மற்றும் தகவல் தொடர்பான தடைகளை தாண்டுறதுக்கு வணிகம் வந்து அவசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 192வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் ஆக்சிலரி டு ட்ரேடு தட் தி ஹெல்ப் இன் டிரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கக்கூடிய சக்தியை மாற்ற உதவும் வர்த்தக துணை செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேங்கிங், பி மைனிங், சி மேனுஃபேக்சரிங், டி ஃபிஷிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேங்கிங் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 193வது கொஸ்டின். அசர்டைன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமர்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ரிமூவல் ஆஃப் சர்வேயன் செவரல் ஹிண்ட்ரன்ஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ். விநியோக செயல்முறை வந்து என்ன அப்படின்னா பல்வேறு தடைகளை நீக்கிறதுக்கு வணிகம் வந்து பங்களிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விநியோக செயல்முறையில் பல்வேறு தடைகளை நீக்கிறதுக்கு வணிகம் வந்து பங்காற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து டிஃப்ரெண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேட் அட்ரஸ் டிஃப்ரெண்ட் பேரியர்ஸ் சச்சஸ் பிளேஸு, டைம், ஃபினான்ஸு, ரிஸ்க் அண்டு இன்ஃபர்மேஷன். பல்வேறு வர்த்தக உதவிகள் வந்து இடம், காலம், நிதி, இடர் மற்றும் தகவல் போன்ற வெவ்வேறு தடைகளை வந்து சமாளிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று வந்து சரி ஆனால் காரணம் தவறு. பி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 194வது கொஸ்டின். Which of the following is not directly associated with the movement of goods?
கீழே இருக்கிறதுல எது வந்து பொருட்களோட இயக்கத்தில் நேரடியாக தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட், பி வேர்ஹவுசிங், சி இன்சூரன்ஸ், டி லாஜிஸ்டிக்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தளவாட மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இன்சூரன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 195வது கொஸ்டின். Which concept explains the commercial importance of moving goods from a surplus area to a defect area? அதாவது உபரி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பற்றாக்குறை உள்ள பகுதிக்கு பொருட்களை எடுத்து செல்றதுக்கு உதவக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிளேஸ் யூட்டிலிட்டி, பி டைம் யூட்டிலிட்டி, சி ஃபார்ம் யூட்டிலிட்டி, டி ரிஸ்க் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிளேஸ் யூட்டிலிட்டி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 196வது கொஸ்டின். ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழே சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. போக்குவரத்து அப்படிங்கிறது இடர் பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து வேர்ஹவுசிங் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி. கிடைங்கிடுதல் வந்து கால பயன்பாட்டை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து அட்வர்டைசிங் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அபவுட் ப்ராடக்ட்ஸ். விளம்பரம் அப்படிங்கிறது பொருட்களை பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துது உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து இன்சூரன்ஸ் எலிமினேட்ஸ் எவ்ரி பிஸ்னஸ் ரிஸ்க் கம்ப்ளீட்லி. காப்பீடு அப்படிங்கிறது அனைத்து வகையான இடர்களையும் முழுமையாக வந்து நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, சி 2, 3 and 4 ஒன்லி, டி 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி. அடுத்து 197வது கொஸ்டின். Which of the following best describe interport trade? இடைநிலை வர்த்தகத்திற்கு சிறப்பாக விளங்குறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அண்ட் கன்சியூம்டு வித்தின் தி சேம் லாயல்ட்டி. பொருட்களை வந்து ஒரே இடத்துல உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பி குட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் இன்டு எ கண்ட்ரி. குட்ஸை வந்து ஒரு நாட்டில் பொருட்களை வந்து இறக்குமதி செஞ்சு வித்தின் தி இன்டென்ஷன் ஆர் ரீஎக்ஸ்போர்ட்டிங் தம் அனதர் கண்ட்ரி. ஒரு நாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதை இன்னொரு நாட்டுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதவே வந்து ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி குட்ஸ் ஆர் சோல்டு ஒன்லி டு ஃபைனல் கன்சியூமர்ஸ். பொருட்களை வந்து இறுதி நுகர்வோருக்கு மட்டும் விற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி குட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் டொமஸ்டிக் ரா மெட்டீரியல்ஸ் ஒன்லி. உள்நாட்டு மூலப்பொருட்களை மட்டுமே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 198வது கொஸ்டின். எ ட்ரேடிங் ஃபர்ம் ரிசீவ்ஸ் ஆன் ஆர்டர் ஃப்ரம் எ ஃபாரின் பையர். ஒரு வர்த்தக நிறுவனம் வந்து வெளிநாடுல இருந்து வாங்குபவர்கிட்ட ஆர்டரை வாங்குறாங்க. இட் அரேஞ்ச் ஃபினான்ஸ் த்ரூ எ பேங்க். அதுக்கு வந்து வங்கி மூலமாக வந்து நிதியை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டைன்ஸ் இன்சூரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிதியை ஏற்பாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து காப்பீடு வந்து பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் தி குட்ஸ் டு தி பார்ட் அண்ட் advertises its products in the foreign market. அது மூலமாக வந்து அதை வந்து பொருட்களை வந்து துறைமுகத்துக்கு எடுத்து சென்று வெளிநாட்டு சந்தையில் வந்து தனது பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட். சரியான கூற்று வந்து இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒன்லி ட்ரேட் இஸ் இன்வால்வ்டு. வர்த்தகம் மட்டும் இதில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ஒன்லி இண்டஸ்ட்ரி இஸ் இன்வால்வ்டு. தொழில் மட்டும் வந்து இதில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சி ட்ரேடு இஸ் சப்போர்ட்டட் பை செவரல் ஆக்சிலரிஸ் டு ட்ரேடு. பல வர்த்தக துணை செயல்பாடுகள் வந்து வர்த்தகத்தை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி நன் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் பிலாங்ஸ் டு காமர்ஸ். இந்த செயல்பாடுகள் எதுவுமே வந்து வணிகத்தை சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து பிளேஸு, டைம், ரிஸ்க்கு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் பேங்கிங், அட்வர்டைஸிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதைத்தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து பிளேஸ் யூட்டிலிட்டியை வந்து நீக்கக்கூடியது. டைம் அப்படிங்கிறது வேர்ஹவுசிங். அடுத்து ரிஸ்க் அப்படிங்கிறது பேங்கிங், இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அட்வர்டைஸிங். அப்போ இதுக்கான கரெக்டான ஆர்டர் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 200வது கொஸ்டின், which of the following statements provides the most comprehensive understanding of industry, commerce and trade? தொழில்துறை, வாணிகம் மற்றும் வர்த்தகம், இது மூணையுமே வந்து விரிவாக புரிதலை வழங்கக்கூடிய கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்டு மெயின்லி வித் ப்ரொடக்ஷன். தொழில் அப்படிங்கிறது முக்கியமாக உற்பத்தியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடு டீல்ஸ் வித் எக்ஸ்சேஞ்ச், வர்த்தகம் அப்படிங்கிறது பரிமாற்றத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு காமர்ஸ் என்கம்பசஸ் trade together with activities that facilitate the distribution and exchange of goods and services. ஆனால் வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகத்தோட பொருட்கள் மற்றும் சேவைகளை விநியோகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பரிமாற்றத்தை எளிதாக்கக்கூடிய செயல்களை உள்ளடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட் ஆர் கம்ப்ளீட்லி இன்டர்சேஞ்சபிள் டேர்ம்ஸ். தொழில், வணிகம் மற்றும் வர்த்தகம் இது மூணுமே வந்து ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, ட்ரேட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் ஒயில் இண்டஸ்ட்ரி இன்க்ளூட்ஸ் ஒன்லி செல்லிங். வர்த்தகத்தில் உற்பத்தி செயல்பாடுகள் மட்டுமே அடங்கக்கூடியது, தொழிலில் வந்து விற்பனை மட்டும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, காமர்ஸ் இஸ் கன்சர்ன்டு ஒன்லி வித் இன்டர்நேஷனல் ட்ரேடு. வணிகம் அப்படிங்கிறது சர்வதேச வர்த்தகத்தோட மட்டுமே வந்து தொடர்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 151லேருந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்துருக்கோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் செகண்ட் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறேன். இதை வந்து நீங்கள் நம்ம சேனலில் டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்த்து பயனடையுமாறு உங்களை வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனலை வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து பயனடையட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.